கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து அமைச்சர் சி.வே. கணேசனை பொதுமக்கள் சூழ்ந்து சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், கூடுதல் விவரம். வணக்கம் பிரகாஷ். அதாவது திட்டக்குடி அருகே பார்த்தோம்னா அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என கூறி அமைச்சரை பொதுமக்கள் சரமாரியாக கேள்வி கேட்டுள்ளனர். அதற்கு அமைச்சரும் பொறுப்பற்ற முறையில், அதாவது ஊராட்சி மன்ற தலைவரிடம் கேளுங்கள் என பொறுப்பற்ற முறையில் பதில் கூறியுள்ளார். அதாவது பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த நாவலூர் கிராமத்தில் ஒரு கட்சி சார்பில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில அந்த திட்டக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தினுடைய தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள சி.வே. கணேசன் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் திரண்ட பொதுமக்கள் அமைச்சரை பார்த்து, இந்த பகுதியில கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடிவற நிலையில இதுவரைக்கும் இந்த சாலை வசதி, விளக்கு வசதி, குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவுமே செஞ்சு தரல அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதை ஏற்கனவே இருந்த ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி பொது இடத்துல மைக்கிலேயே கேட்டிருக்கிறாரு. அதோட மட்டும் இல்லன்னு பாத்தீங்கன்னா, அந்த தொடர்ந்து கேள்வி எழுப்பிய ஒரு பெண்மணியை பார்த்து, ஏய் நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லி ஒருமையிலையும் பேசியிருக்கிறாரு. அதே போல இன்னொரு பொதுமக்கள் ஒருவர் ரேஷன் கடைக்கு ஒதுக்கிய இடத்தை தனிநபர் ஒருவர், கட்சியை சார்ந்த தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து உள்ளார், அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, அந்த நபர்கிட்டயே நீங்களே போய் கேளுங்க, ஊர்ல இருக்கிற பெரிய மனிதர் நீங்க தானே, நீங்க கேளுங்க, நாங்க ஏன் கேட்கணுன்ற மாதிரி பொது இடத்துல ஒரு பொதுமக்களை துச்சமாக நினைத்து பேசி என ஒருமையில் பேசியுள்ளார். இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா அமைச்சர் சி.வே. கணேசன் கலந்து கொள்ளக்கூடிய எல்லா நிகழ்ச்சியிலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதனால பார்த்தோம்னால் அந்த திட்டக்குடி தொகுதியில பொறுத்தளவுல அமைச்சர் சி.வே. கணேசன் மீது பொதுமக்கள் அதீத கோபத்தில் உள்ளதாக தெரிகிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார். எத்தனை மனு கொடுத்தாச்சு, கட்டி முடிக்கல. அந்த பக்கத்துல இருக்கிறவன் ஆக்கிரமிப்பு பண்றான். பேச கேட்டு நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். நீங்க தான் எடுத்து கொடுக்கணும். உள்ளூர் நீ தான் பெரிய மனுஷன், நீ எடுத்து கொடுக்கணும். இல்லங்க இல்லங்க, நீங்க தான் பெரிய மனுஷன். அந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷன், யார் எடுக்க முடியும்? அரசாங்கம் தான் கேட்கணும். இல்ல இல்லங்க, சொல்றத கேளுங்க. சொல்றத கேளுங்க. குரலை உயர்த்துறதுனால நீ பெரிய மனுஷன் கிடையாது. சொல்றத கேளு. நீங்க தானே அந்த இவ்வளவு பேசுற, நீ அந்த ஊர்ல ஏன்டா அப்படி தப்பு பண்றேன்னு கேட்கணுமா இல்ல? அந்த ஊர்ல அடிக்கிறது இல்லைங்க, அடிச்சுக்கிறது இல்ல, ஏன்டா செய்யறது கேட்கணுமா இல்ல? நீங்க அதிகமா இருங்க, அதிகமா நான் ரிப்போர்ட் கொடுத்தேன்.